நன்றிப்பா, நன்றிப்பா. ரியாங்கராபா ஷதூரி அந்தரா அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுவதற்காக நன்றி. சர்மிளா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். இப்போ மகளுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் மாற கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசலை நான் திறப்பேன் என்று வாக்கு பண்ணுவதற்காக நன்றி. குடும்பத்தில் சமாதான குறைவை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுவதற்காக நன்றிப்பா. கிறிஸ்டோஃபர் பிரதர் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு போட்டிருக்கீங்க. இப்படி நீங்கள் நல்ல ஒரு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்ய எனக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும், எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். என்னையும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. ரிபா சந்து ரியாந்தராபா நன்றி. பரமா கிறிஸ்டோஃபர் பிரதற்காக ஜெபிக்கிறேன். அவர் செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய காரியங்கள் என்னென்ன காரியத்தில் குறைவு இருக்கிறதோ குறைவை நிறைவாக்குகிறவர் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதற்காக நான் நன்றி சொல்கிறேன். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 91:14 இவ்வாறாய் சொல்கிறது, அவர் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தருடைய நாமம் இயேசு என்கிற நாமத்தை அறிந்து அறிக்கை பண்ணுகிற உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில் நிலைநிறுத்த விரும்புகிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ரியாக்தரு ஷதூரியாக்கத்தை நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப் போகிறது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் நிச்சயமாய் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்க வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். நம்புறவங்க விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமே. நீங்கள் ஆமேன் என்று டைப் பண்ணால் அந்த ஆமேனுக்கு ஏற்ற பலனை நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவங்க நம்புகிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாய் ஆமேனை கர்த்தர் பார்க்கிறார். ரிபா சந்து ரியாங்கராபா லிமா ரஷதூரியா சாந்தி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். இப்போ அவங்களுடைய 2வது மகனுக்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா. ரக்ஷிதாக்காக ஜெபிக்கிறேன். ஜெனி என் கணவர் வெங்கடேஷ் ரட்சிக்கப்பட, கண்டிப்பாக உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட தேவன் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரிபஷந்து ரியாந்தராபா நன்றி. நன்றிப்பா, நன்றிப்பா. ரிமா ஷதியா தியாந்தராபா ஷதூரியந்தரபா ரிமா கரோ ஷதூரியா கதரு ஷதூரியாந்தராபா. கர்த்தர் வேதம் சொல்கிறது, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம் தேவைகளை அறிந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் ஜெப குறிப்புகளை போடுவதற்கு முன்பாகவே உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஐ எம் மகிபா, ப்ரே ஃபார் மீ. கண்டிப்பாக சிஸ்டர், உங்களுடைய நான் இந்த இடத்துல இந்த பேர் குறிப்பிட்டிருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் இழந்த, நீங்கள் தடையாக இருக்கிற ஆசீர்வாத குறைவுன நன்மையினால் நிரப்பப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரபா சந்து ரியாங்கதரபா நன்றிப்பா. ரிமா சந்து ரியாங்கதரா கண்டிப்பாக ப்ரேயர் அங்கிள். Her name is Lena. She is waiting for good God's ministry doing her life. கண்டிப்பாக சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் என்னோடய மொபைல் நம்பரை எடுத்து கூப்பிடுங்க. திருச்சி வெள்ளக்கோயில் பகுதி அருகில் இருக்கிறவர்கள் எங்கள் நேரில் நீங்கள் பார்த்து உங்கள் விடுதலையை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் தாராளமாய் பெற்று செல்லலாம். அருமையான சர்வினால் ஹெல்த்து வேண்டி ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷெர்வின்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஹெல்த்து கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ப்ரே ஃபார் மை ஃப்யூச்சர். அவங்க பேர் என்னன்னு தெரியல, இருந்தாலும் கர்த்தர் அவங்க ஃப்யூச்சரை ஆசீர்வதிக்க நான் மனதார வாழ்த்துக்கிறேன். ஆமீன். எஸ்தர் ஜான்சன் பிரதர், பிரைஸ் காட். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஃபேமிலி. நேம் எஸ்தர் ஜான்சன். மை டாட்டர் ஜென்சி அண்ட் ஜொனத்தான். ஜென்சி வெயிட்டிங் ஃபார் மேரேஜ். குட் அலைன். ஜொனத்தான் இஸ் கண்டிப்பாக சிஸ்டர் ட்ரிபிள் பர்மனன்ட் ஜாப். கண்டிப்பாக தேவன் அதற்கான நல் வழிகளை உங்களுக்கு திறப்பார். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேவன் கட்டளையிடுவேன். ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன். நல்ல முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது.
முயற்சி பண்ணுறதுக்கு சோர்ந்தே போகாதீங்க.